இன்று பாமக தலைவர் அன்புமணி தலைமையில் அக்கட்சி எம்எல்ஏக்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. சட்டசபை கட்சி தலைவர் தேர்வு உள்ளிட்டவை குறித்து முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் தவேகாவுக்கு ஆதரவு தரலாமா என்பது குறித்தும் ஆலோசிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக கூட்டணியில் போட்டியிட்ட பாமக 4 இடங்களில் வென்றது குறிப்பிடத்தக்கது. 108 இடங்களை பிடிக்க தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் 118 என்ற எண்ணை தொட இன்னும் 10 இடங்கள் தேவைப்படும் நிலையில் சிறு கட்சிகளின் நிலைப்பாடு மிக முக்கியமானதாக மாறியுள்ளது. இதற்கிடையே சென்னை பனையூரில் இன்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் அக்கட்சியின் எம்எல்ஏக்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. அதிமுக கூட்டணியில் போட்டியிட்டு 4 இடங்களில் பாமக வெற்றி பெற்றுள்ள நிலையில் இன்று ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது. அதில் சட்டமன்ற கட்சி தலைவரை தேர்ந்தெடுப்பது தொடர்பாக இறுதி முடிவும் எடுக்கப்பட உள்ளது. மேலும் தவேகா பெரும்பான்மையை பெறாத நிலையில் அவர்களுக்கு ஆதரவு தரலாமா என்பது குறித்தும் தீவிரமாக ஆலோசிக்க உள்ளது. ஏற்கனவே அதிமுக தரப்பில் தவேகாவுக்கு ஆதரவு தரப்போவதில்லை என முன்னாள் அமைச்சர் OS மணியன் திட்டவட்டமாக கூறிவிட்ட நிலையில் பாமக என்ன முடிவை எடுக்கப் போகிறது என்பதில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இன்று ஆளுநர் ராஜேந்திர அர்லேகரை சந்தித்து விஜய் ஆட்சி அமைக்க உரிமை கோரவுள்ள நிலையில் பாமகவின் 4 எம்எல்ஏக்களின் ஆதரவு அவருக்கு கிடைத்தால் அது பெரும்பான்மையை நிரூபிக்க விஜய்க்கு பெரிய அளவில் உதவும் என்பதில் சந்தேகம் இல்லை.